ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் ஆட போகிறாங்க. ரிப்பீட் ஆஃப் ஐபிஎல் 2024 ஃபைனல். ஆனால் இந்த வாட்டி ஈடன் கார்டன்ஸில் நடக்க போகுது. கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து பார்த்தோம்னா ரொம்பவே வந்து ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் வாங்கடையில். அதுலேருந்து வராங்க. ஸோ கண்டிப்பாகவே வந்து நிறையவே இம்ப்ரூவ் பண்ணணும். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து ஒரு மாதிரி லோ அண்ட் கான்ஃபிடன்ஸில் இருப்பாங்க. ஏன்னா ரொம்பவே ஒன் சைடடாக மும்பை இந்தியன்ஸ் கிட்ட தோத்துட்டாங்க. மீன்வேல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் பார்த்தோம்னா ஒரு பிளிஸ்டரிங்காக ஆரம்பித்தாங்க. முதல் மேட்ச்லேயே 286 அடித்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. அதுக்கப்புறம் பேக் டு பேக் கேம்ஸ் தோற்றுருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயன்ஸோட ஹைதராபாத்தில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் போன கேம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட விசாகப்பட்டினமில் தோத்தாங்க. ஸோ ரெண்டு டீமுமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஒரு பேடான ஒரு லாஸஸ்லேருந்து தான் வராங்க இந்த மேட்ச்க்குள்ளே. ஸோ ரெண்டு டீமுமே வந்து ஒரு மாதிரி டெஸ்பரேட்டாக இருப்பாங்க, வந்து வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் பார்த்தோம்னா 96 மேட்சஸ் ஆடிருக்காங்க ஐபிஎல் இப்போ வரைக்கும். அதில் 38 மேட்சஸ் வந்து டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. 56 மேட்சஸ் வந்து டீம் பேட்டிங் செகண்ட் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் அபேண்டன் ஆயிருக்கு. ஸோ கிளியராகவே தெரியுறது இது வந்து ஒரு சேசிங் கிரவுண்டு. அதாவது சேசிங் டீம்ஸுக்கு தான் வந்து ஃபேவர் பண்ணும் ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டா வந்து. அண்ட் இந்த வருஷமும் பார்த்தோம்னா முதல் மேட்ச் ஆஃப் த ஐபிஎல் 2025 வந்து பார்த்தோம்னா கல்கட்டா நைட் ரைடர்ஸும் ஆர்சிபியும் ஈடன் கார்டன்ஸில் விளையாடினாங்க. அதுலேயும் சேசிங் டீம் தான் ஆர்சிபி வின் பண்ணாங்க, சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாகவே வந்து இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும், டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து இன்றைக்கி பவுலிங் ஃபர்ஸ்ட்டு தான் எடுப்பாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணி 210, 220 வந்து ஆப்போசிஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுவே வந்து சம்டைம்ஸ் வந்து 210, 220 வந்து டிஃபெண்ட் பண்ணுறது கஷ்டம் ஈடன் கார்டன்ஸில். ஏன்னா நம்ம ஐபிஎல் 2024 பார்த்துருக்கோம், 262 சேஸ் பண்ணியிருக்காங்க ஈடன் கார்டன்ஸில். அதுதான் இப்போ வரைக்கும் வந்து ஹையஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ரன் சேஸ் ஐபிஎல்லில். ஸோ இன்றைக்கி டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பவுலிங் ஃபர்ஸ்ட்டு தான் எடுப்பாங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் பிளேயிங் 11 வைஸ் பார்த்தோன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. வேணும்னா ஸ்பென்சர் ஜான்சனுக்கு பதிலாக ஆண்ட்ரிக் நோக்கியாவை கொண்டு வர பார்ப்பாங்க 11க்குள்ளே. அண்ட் மேபி மனிஷ் பாண்டே வந்து 11ல் ஃபுல்லாக விளையாட்ட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன மேட்ச்சில் வந்து இம்பேக்ட் பிளேயராக வந்தார் மனிஷ் பாண்டே. நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 19 ரன்ஸ் அடித்தார். பட் இந்த வாட்டி கொஞ்சம் பிளேயிங் 11லேயே விளையாடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். பட் அதர்வைஸ் வந்து பார்த்தோம்னா பெருசாக எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். வருண் சக்கரவர்த்தி இன்னும் கிளிக் ஆகலை அவங்களுக்கு. 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு முதல் 3 மேட்ச்சில் பார்த்தோம்னா. ஸோ இஃப் வருண் சக்கரவர்த்தி வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் விக்கெட்ஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க ஆரம்பிச்சார்னா ப்ராபப்ளி கல்கட்டா நைட் ரைடர்ஸோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வருண் சக்கரவர்த்தி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பவுலர், அவங்களுக்கு வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தோம்னா அவங்களும் பெருசாக எந்த சேஞ்சஸும் பண்ண மாட்டாங்க. ஒன்லி சேஞ்ச் என்னென்னா போன மேட்ச் வந்து வியான் மோல்டரை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வந்தாங்க. இந்த வாட்டி அவருக்கு பதிலாக ஆடம் ஜாம்பாவை இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம். பட் அதர்வைஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் நல்லா தான் இருக்குது. ஒன்று என்னென்னா கொஞ்சம் இந்த 300 ஃபர்கெட் பண்ணிட்டு ரீசனபிளாக ஒரு டோட்டலாக அடித்து டிஃபெண்ட் பண்ண பார்க்கணும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்கன்னா மேட்சை ஜெயிக்கிறது தான் முக்கியம், 300 அடிக்கிறது முக்கியம் கிடையாது. இதை மனசில் வச்சுக்கணும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவ்வளோதான். மற்றபடி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் வந்து நல்லா தான் இருக்காங்க. நல்ல ஒரு டீமு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்ணுறதுனால அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் மிடில் ஸ்டாண்டர்ட்ஸ் கூட வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்கன்னா டெஃபினட்டாகவே வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வின் பண்ணலாம். ஹெட் டு ஹெட் பிட்வீன் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் இந்த ஐபிஎல் பார்த்தோம்னா அது கேகேஆருக்கு சாதகமாக இருக்குது. கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் 28 வாட்டி ஆடி இருக்காங்க ஐபிஎல்லில் அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதில் கேகேஆர் வந்து 19 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 9 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கேகேஆர் தான் ஹெட்டாக இருக்காங்க ஓவரால் ஹெட் டு ஹெட்டில். அண்ட் ஹெட் டு ஹெட் இன் ஈடன் கார்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா கேகேஆரும் எஸ்ஆர்ஹெச்சும் 10 வாட்டி ஆடி இருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதில் கேகேஆர் வந்து 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஈடன் கார்டன்ஸ்லேயும் ஹெட் டு ஹெட் கேகேஆருக்கு சாதகமாக இருக்குது. ஓவரால் ஹெட் டு ஹெட்டும் கேகேஆருக்கு சாதகமாக இருக்குது. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் இன்றைக்கி. மீண்டும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.